குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸி மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து டியூவல் இந்த டெஃபனிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டியூவல் ரிலேட்டடாக 2 தியரம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபஸி இன்டர்செக்ஷன் டீனாம்ஸ் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் வந்து டியூவலோட டெஃபனிஷன். ஸோ டியூவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிவன் ஃபஸி காம்ப்ளிமெண்ட் சி. ஸோ ஏதோ ஒரு ஃபஸி காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு வந்து மெம்பர்ஷிப் கிரேடு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ மெம்பர்ஷிப் கிரேடு தெரியும்ல, அந்த 0,1 வேல்யூஸ் கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து மெம்பர்ஷிப் கிரேட். ஓகேவா? ஸோ கிவன் அ ஃபஸி காம்ப்ளிமெண்ட் சி, த மெம்பர்ஷிப் கிரேட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஏ பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. இதனோட மெம்பர்ஷிப் கிரேடை வந்து ஏ அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 தான் மெம்பர்ஷிப் கிரேட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக தேர் எக்ஸிஸ்ட் எ ரியல் நம்பர் dA belongs to closed interval 0,1 such that C of dA minus dA is equal to A minus C of A. C of dA minus dA equal to A minus C of A அப்படிங்கிறத வந்து இந்த dAங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த dAவை தான் என்னென்னு சொல்லுவோம்னா வந்து is called dual of A with respect to fuzzy complement C. ஸோ டியூவலோட டெஃபினேஷன் வந்து C of dA minus dA is equal to A minus C of A. ஸோ இந்த dAவை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து டியூவல் ஆஃப் A with respect to C அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தியரம். ஸோ தியரம் என்னது அப்படின்னா, இஃப் a complement of C, a complement C, ஃபஸி காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸி காம்ப்ளிமெண்ட் சிக்கு ஹேஸ் அண்ட் ஈக்லிபிரியம் ஈசிங்கிறது வந்து ஈக்லிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா தென் டிஇசி இஸ் ஈக்குவல் டு இசி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். வேறு டிஇசிங்கிறது வந்து டியூவல் ஆஃப் த ஈக்லிபிரியம். ஸோ த டியூவல் ஆஃப் த ஈக்லிபிரியம் இஸ் த ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத வந்து இந்த தியரமில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். டிஇசி ஈக்குவல் டு இசின்னு இது வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு இசி, ஏயும் வந்து இசியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலாக டெஃபினிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம்ங்கிறது என்னது? ஈக்லிபிரியமோட டெஃபினிஷன் படி சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா? ஸோ இதில் ஏ ஈக்குவல் டு இசி அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணால் சி ஆஃப் இசி, சி ஆஃப் ஏக்கு பதிலாக சி ஆஃப் இசின்னு போடுவோம். சி ஆஃப் இசி இஸ் நத்திங் பட் இசி. திஸ் இஸ் இசி ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு தெரியும். தேர்ஃபோர் நம்ம என்னென்னு சொல்லிடலாம் அப்படின்னா வந்து சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு அதனால் சொல்லிடலாம். அப்போ சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஏ மைனஸ் சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து நம்மளால் எழுதிக்க முடியும். ஒரே சைடு இதை இந்த சைடு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏ மைனஸ் சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது எப்போன்னா ஏ ஈக்குவல் டு இசின்னு இருந்துச்சுன்னா. அதுவே டிஏ இஸ் ஈக்குவல் டு இசின்னு இருந்ததுன்னா, அதாவது டியூவல் வந்து இந்த ஈக்குலிபிரியம்க்கு ஈக்குவல்னு இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் சி எடுப்போம். அப்போ சிடிஏ இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் இசி. பட் சி ஆஃப் இசி ஈக்குவல் டு இசின்னு நமக்கு தெரியும். இசியை தான் வந்து நம்ம டிஏ அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அப்போது சி ஆஃப் டிஏ இஸ் ஈக்குவல் டு டிஏ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ சி ஆஃப் டிஏ மைனஸ் டிஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஏற்கனவே நம்ம ஏ மைனஸ் சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதிலேருந்து சி ஆஃப் டிஏ மைனஸ் டிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து சி ஆஃப் டிஏ
minus dA is equal to a minus c of a அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே a equal to ecன்னு வேறு ஒரு ஸ்டெப்பில் எடுத்தோம், dA equal to ecன்னு ஒரு ஸ்டெப்பில் எடுத்தோமா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு dAக்கு பதிலாக இந்த a இருக்குல்ல, இதுக்கு பதிலாக மட்டும் நம்ம என்ன செய்வோம்னா ec அப்படிங்கிறத வந்து போட போகிறோம். ஏக்கு பதிலாக ஈக்குவல் டு இந்த சைடும் இந்த ஏக்கு பதிலாக என்னென்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா இசி மைனஸ் சி ஆஃப் இசி அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் டிஏ ஈக்குவல் டு இசின்னு ஒரு ஸ்டெப்பில் எடுத்தோமா, அதனால் இந்த டிஏக்கு பதிலாக இசி அப்படிங்கிறதையே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ சி ஆஃப் டிஇசி ஈக்குவல் டு டிஇசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மைனஸ் இசி இஸ் ஈக்குவல் டு இசி மைனஸ் சி ஆஃப் இசி ஈக்குவல் டு இசி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இசி மைனஸ் இசியோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு கிடச்சிடும். தேர்ஃபோர் டிஇசி மைனஸ் இசி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்துடுறதுனால இதை ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போனால் டிஇசி இஸ் ஈக்குவல் டு இசி அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இதை தான் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இந்த டிஏக்கு பதிலாக ஈஸின்னு எடுக்காமல் இந்த ஏக்கு பதிலாக மட்டும் ஈஸின்னு எடுத்துருக்குறோம். ஓகேவா? அதுவே இந்த டிஏக்கு பதிலாகவே ஈஸியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு இது தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தியரம். நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா dA இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் ஏ if and only if c of a is equal to a அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு if and only if அதனால் ரெண்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா dA is equal to c of a அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது டியூவல் டெஃபினிஷன் படி எப்படி எழுதிக்கலாம்? டியூவலோட டெஃபனிஷன் படி என்ன எழுத முடியும் அப்படின்னா சி ஆஃப் டிஏ மைனஸ் டிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி ஆஃப் ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்படி எழுதியாச்சு அப்படின்னா டிஏ ஈக்குவல் டு சி ஆஃப் ஏ நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை இதில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ சி ஆஃப் ஏ மைனஸ் சி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி ஆஃப் ஏ அப்படின்ட்டு எழுதிடலாம். ரெண்டு பக்கமும் மைனஸ் சி ஆஃப் ஏ கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கான்வர்ஸாக சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டிஏ ஈக்குவல் டு சிஏ அப்படின்ட்டு அசியூம் பண்ணணும். ஸோ இப்போது டெஃபினிஷன் ஆஃப் டியூவல் படி எப்படி எழுதிக்கலாம்னா சி ஆஃப் டிஏ மைனஸ் டிஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து அசியூம் பண்ணிக்கலாம். டெஃபினிஷன் படி இதை எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஏக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து சி ஆஃப் ஏவை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ரீப்ளேஸ் பண்ணலை, இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஏ இருக்க வேண்டிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சி ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ டிஏன்னு இருக்க வேண்டிய இடத்துல வந்து உங்களுக்கு சி ஆஃப் ஏ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து டிஏ இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கான்வர்ஸ் பார்ட்டில் வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத வந்து அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போது சி ஆஃப் டி ஆஃப் ஏ மைனஸ் டிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி ஆஃப் ஏ. ஸோ இப்போ இந்த டிஏ இருக்க வேண்டிய இடத்துல தான் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் உண்டு. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் ஏ
மைனஸ் சி ஆஃப் ஏ அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தான் டிஏ இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்னது இருக்குது அப்படின்னா வந்து சி ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால் டிஏ ஈக்குவல் டு சி ஆஃப் ஏ அப்படின்ட்டு எழுதிடலாம். தேர்ஃபோர் டிஏ இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் ஏ if and only if C of A is equal to A அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னது அப்படின்னா வந்து ஃபஸி இன்டர்செக்ஷன் டி நார்ம்ஸ். இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸி இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். ஃபஸி இன்டர்செக்ஷன் ஆஃப் two sets A and B. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா it is the function of the form I from closed interval 0, 1 cross closed interval 0, 1 to closed interval 0, 1 such that A intersection B of X is equal to I of A of X, B of X அப்படின்ட்டு வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸி இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ செட்ஸ் ஏ அண்ட் பிங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபார்ம் ஐ ஃப்ரம் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 cross closed interval 0, 1 to 0, 1 such that A intersection B of X is equal to I of A of X, B of X. ஸோ இந்த ஃபஸி இன்டர்செக்ஷனுங்கிறது வந்து இந்த ஃபாலோயிங் ஆக்சிம்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஃபாலோயிங் ஆக்சிம்ஸை வந்து இந்த ஃபஸி இன்டர்செக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆக்சிம் என்னது அப்படின்னா ஐ ஆஃப் ஏ, 1 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா வந்து பவுண்டரி கண்டிஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ரெண்டாவது ஆக்சிம் என்னதுன்னா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்னா I of A, B less than or equal to I of A, D அப்படிங்கிற ஆக்சிமை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து மோனோடோனிசிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். தேர்டு கண்டிஷன் என்னது அப்படி ஆக்சிம் என்னதுன்னா I of A, B ஈக்குவல் டு I of B, A. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்யூட்டேட்டிவிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். நாலாவது ஆக்சிம் என்னது அப்படின்னா ஐ ஆஃப் ஏ, ஐ ஆஃப் பி, டி இஸ் ஈக்குவல் டு ஐ ஆஃப் ஏ, பி, டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆக்சிம் வந்து ஐ ஆஃப் ஏ, 1 is equal to A. இதை தான் வந்து பவுண்டரி கண்டிஷன் சொல்லுவோம். ரெண்டாவது ஆக்சியம் வந்து B less than or equal to D அப்படின்னா I of A, B less than or equal to I of A, D அப்படின்ட்டு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் மோனோடோனிசிட்டி. மூணாவது ஆக்சியம் வந்து I of A, B equal to I of B, A அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் வந்து கம்யூட்டேட்டிவிட்டி. நாலாவது ஆக்சியம் வந்து I of A, I of B, D is equal to I of A, B, D அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த செட் ஆஃப் ஆக்சிம்ஸ் இருக்குல்ல, இந்த 4 செட் ஆஃப் ஆக்சிம்ஸை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சியோமேட்டிக் ஸ்கெலிட்டன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 4 செட் ஆஃப் ஆக்சிம்ஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஆக்சியோமேட்டிக் ஸ்கெலிட்டன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்புறம் 5வது ஆக்சியம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐ இஸ் கண்டினியூவஸ். இதுதான் வந்து 5வது ஆக்சியம். 6வது ஆக்சியம் வந்து ஐ ஆஃப் ஏ, ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. இந்த ஆக்சியம்க்கு பேர் சப் ஐடெம்பொட்டன்சி அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். 7வது ஆக்சியம் வந்து என்னதுன்னா A1 less than A2 அண்டு B1 less than B2ன்னு இருந்தால் தென் I of A1, B1 less than I of A2, B2 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சியம்க்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரிக்ட் மோனோடோனிசிட்டி. ஸோ
ஸோ அஞ்சாவது ஆக்சியம் வந்து I is continuous. ஆறாவது ஆக்சியம் வந்து I of A less than or equal to A. இந்த ஆக்சியமுக்கு பேர் வந்து சப் ஐடம்போட்டன்சி. ஏழாவது ஆக்சியம்ங்கிறது என்னது அப்படின்னா வந்து A1 less than A2 and B1 less than B2 இருந்தால் I of A1 B1 less than I of A2 B2 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் ஸ்ட்ரிக்ட் ஐடம்போட்டன்ஸ் மோனோட்டோனிசிட்டி. ஸோ ஒரு நோட் என்னதுன்னா I of 0,1ன்னு பார்த்தாலும் I of 1,0ன்னு பார்த்தாலும் இதனோட வேல்யூ வந்து 0. I of 1,1க்கு வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னதுன்னா ஒரு கண்டினியூவஸ் டி நார்ம், அது வந்து கண்டினியூவஸாகவும் இருக்கும் டி நார்மு, ஒரு கண்டினியூவஸ் டி நார்மு that satisfies sub idempotency. ஒரு கண்டினியூவஸ் டி நார்ம் வந்து சப் ஐடம்போட்டன்சிங்கிற இந்த ஆக்சியமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா வந்து ஆர்கிமீடியன் டி நார்ம். ஆர்கிமீடியன் டி நார்ம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ சப் ஐடம்போட்டன்சினா என்னன்னு தெரியும், I of A, A less than or equal to A. ஸோ அதே அது ஸ்ட்ரிக்ட் மோனோட்டோனிசிட்டியையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, ஸோ லாஸ்ட் ஆக்சியம் பார்த்தோமா ஏழாவது ஆக்சியமா, ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட் மோனோட்டோனிசிட்டியவும் அந்த ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா ஸ்ட்ரிக்ட் ஆர்கிமீடியன் டி நார்ம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆர்கிமீடியன் டி நார்ம் ஸ்ட்ரிக்ட் மோனோட்டோனிசிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை தான் வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆர்கிமீடியன் டி நார்ம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து டெஃபனிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தியரம், ஒரு இம்பார்ட்டண்ட் தியரம், ஸ்டாண்டர்ட் ஃபஸி இன்டர்செக்ஷனுங்கிறது என்னது அப்படின்னா இஸ் ஒன்லி ஐடம்போட்டன்ட் டி நார்ம். அது மட்டும்தான் வந்து ஒரு டி நார்ம். ஸ்டாண்டர்டு ஃபஸி இன்டர்செக்ஷன் இஸ் த ஒன்லி ஐடம்போட்டன்ட் டி நார்ம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா we know that minimum of A, A is equal to A அப்படிங்கிறது தெரியும். ரெண்டு சேம் எலமெண்ட்டுக்கு மினிமம் எடுத்தால் அதே தான் வந்து கிடைக்கும். சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒரு டி நார்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது such that I of A, A is equal to A. டி நார்ம் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது such that I of A, A equal to A அப்படின்னா if A less than Bன்னு எடுப்போம். A less than Bனா அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மினிமம் ஆஃப் A, Bங்கிறது வந்து ஏவா, ஏன்னா ஏ தானே வந்து சின்னது. சரி, ஏற்கனவே I of A, A வந்து ஏன்னு வச்சுருக்குறோமா, அப்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா A less than B அப்படின்ட்டு இருக்கிறதுனால I of A, A less than or equal to I of A, B அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். A less than B அப்படின்ட்டு இருக்கிறதுனால இதுதான் வந்து ரெண்டாவது ஆக்சியம். ஓகேவா? மோனோட்டோனிசிட்டின்னு பார்த்துருப்போம். ஏற்கனவே I of A, A is equal to A அப்படின்ட்டு தெரியும். பட் this is less than or equal to I of A, B இருக்குல்ல, இது less than or equal to I of A, 1ன்னு சொல்லலாம். I of A, 1ஓட வேல்யூ வந்து A அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு பவுண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சியம் படி இதை சொல்லிடலாம். ஏயும் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அப்படிங்கிறதுனால ஏயோட மேக்ஸிமம் வேல்யூவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. பியும் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ங்கிறதுனால பியோட மேக்ஸிமம் வேல்யூவும் வந்து உங்களுக்கு 1. ஓகேவா? ஸோ பியோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1ங்கிறதுனால தான் இந்த பிக்கு பதிலாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போட்டிருப்போம். இதுவும் வந்து மோனோட்டோனிசிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னே சொல்லலாம். பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா I of A,
b less than or equal to I of a comma 1. ஓகேவா, மோனோடோனிசிட்டி ப்ராப்பர்ட்டி படி இதை சொல்லிடலாம். ஸோ இப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா a less than or equal to I of a comma b, this is less than or equal to a அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. a less than or equal to I of a comma b, this is less than or equal to a அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. I of a comma 1க்கு பதிலாக ஏன்னு எப்படி எழுதணும்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சியம் a1 I1 படி இப்படி எழுதிட்டோம். ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா a less than or equal to I of a comma b less than or equal to ஏன்னு கிடச்சிருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிட முடியும்னா I of a comma bயோட வேல்யூ வந்து ஏக்கு ஈக்குவல்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா இங்கேயும் வந்து ஏன்னு இருக்குது, இங்கேயும் ஏன்னு இருந்தால் I of a comma b ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிடலாம். ஏற்கனவே வந்து மினிமம் ஆஃப் a comma bயும் வந்து ஏ தான் எழுதி வச்சிட்டோம், ஏன்னா a less than b அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா I of a comma b ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் a comma b அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. சப்போஸ் a greater than b அப்படின்ட்டு எடுப்போம். a வந்து bயை விட பெருசுன்னா அப்போது மினிமம் ஆஃப் a comma bங்கிறது வந்து bன்னு கிடச்சிருமா? ஏன்னா இதுலேருந்து b தான் வந்து சின்னது அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் என்ன சொல்லுவோன்னா சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் டி நார்ம் such that I of b comma b equal to b அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா I of b comma b is less than or equal to I of b comma a அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம என்ன கண்டிஷன் எடுத்து வச்சுருக்கிறோன்னா a greater than b அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா b வந்து less than a அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அதனால் bக்கு பதிலாக less than a அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே I of b comma bயோட வேல்யூ வந்து b. பட் நமக்கு கம்யூட்டேட்டிவிட்டி தெரியும், I of a comma b is equal to I of b comma a அப்படின்ட்டு. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி இதை எழுதிடலாம். பட் திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I of 1 comma b அப்படின்ட்டு எழுத முடியும். ஏன்? a பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 comma 1ன்னா ஏயோட மேக்ஸிமம் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதனால் இப்படி எழுதிடலாம். அகைன் கம்யூட்டேட்டிவிட்டி அப்ளை பண்ணும்போது I of 1 comma bயை வந்து I of b comma 1 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிம் இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா I of b comma வேல்யூ வந்து b அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆக்சியம் படி இப்படி எழுதிடலாம். அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்குது? b less than or equal to I of a comma b, this is less than or equal to b அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. b less than or equal to I of a comma b which is less than or equal to b அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. therefore I of a comma b is equal to b அப்படின்ட்டு எழுதிடலாம். பட் நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணிட்டோன்னா திஸ் இஸ் தி மினிமம் ஆஃப் a comma b அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து I of a comma b is equal to minimum of a comma b அப்படின்ட்டு ரெண்டு கேஸ்லேயுமே ப்ரூவ் பண்ணிட்டோம். a less than b இருந்தாலும் சரி, a greater than b இருந்தாலும் சரி, ரெண்டு கேஸ்லேயுமே I of a comma b is equal to minimum of a comma b அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டு ஃபஸி இன்டர்செக்ஷன். இதை தான் வந்து நம்ம டி நார்ம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்டு ஃபஸி இன்டர்செக்ஷன் மட்டும்தான் வந்து டி நார்ம் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். therefore standard fuzzy intersection is the only idempotent டி நார்ம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிமார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இன்டர்செக்ஷன் எழுத போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்டர்செக்ஷன் என்னது இப்போ தானே பார்த்தோம். I of a comma b is equal to minimum of a comma b. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அல்ஜிப்ராயிக் ப்ராடக்ட் வந்து எழுதணும். ஸோ அல்ஜிப்ராயிக் ப்ராடக்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா I of a comma b is equal to ab அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பவுண்டட் டிஃபரன்ஸ் வந்து
எழுதணும். ஸோ பவுண்டட் டிஃபரன்ஸுங்கிறது என்னது அப்படின்னா I of a comma b is equal to maximum of 0 comma a plus b minus 1. ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா வந்து டிராஸ்டிக் இன்டர்செக்ஷன் வந்து எழுதணும். ஸோ டிராஸ்டிக் இன்டர்செக்ஷனுங்கிறது என்னது அப்படின்னா I of a comma b is equal to ஏன்னு கிடைக்கும் எப்போனா b equal to 1 இருந்தால். அதே bன்னு கிடைக்கும் எப்போனா a equal to 1 இருந்தால். ஸோ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இந்த டிராஸ்டிக் இன்டர்செக்ஷனை தான் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா I min அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இன்டர்செக்ஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்டர்செக்ஷன்னா என்னதுன்னா I of 0 a comma b is equal to minimum of a comma b அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவது வந்து அல்ஜிப்ரைக் ப்ராடக்ட். அல்ஜிப்ரைக் ப்ராடக்ட்னா I of a comma b is equal to ab அப்படிங்கிறது. ஸோ மூணாவது வந்து பவுண்டர்டு டிஃபரன்ஸ். ஸோ பவுண்டர்டு டிஃபரன்ஸ்னால் என்னதுன்னா I of a comma b is equal to maximum of 0 plus 0 comma a plus b minus 1. 0க்கும் a plus b minus 1க்கும் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ தான் I of a comma b. நாலாவது என்னதுன்னா வந்து டிராஸ்டிக் இன்டர்செக்ஷன். ஸோ டிராஸ்டிக் இன்டர்செக்ஷனில் வந்து I of a comma b எப்படி டிஃபைன் ஆகும்னா இதனோட வேல்யூ வந்து ஏன்னு கிடைக்கும் எப்போனா b equal to 1ன்னு இருந்தால். அதே வந்து இதனோட வேல்யூ bன்னு எப்போ கிடைக்கும்னா a equal to 1ன்னு இருந்தால். ஸோ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா வந்து 0 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ டிராஸ்டிக் இன்டர்செக்ஷனை வந்து நம்ம I min அப்படின்ட்டு வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இதை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா I min of a comma b is less than or equal to maximum of 0 comma a plus b minus 1. This is less than or equal to ab. This is less than or equal to minimum of a comma b. அதாவது இந்த நாலுக்கு உண்டான ரிலேஷன் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஏபிங்கிறது தான் வந்து அல்ஜிப்ராயிக் ப்ராடக்ட்டு. மேக்ஸிமம் ஆஃப் ஏ கமா பிங்கிறது தான் வந்து பவுண்டர்டு டிஃபரன்ஸு. I min ஆஃப் ஏ கமா பி தான் டிராஸ்டிக் இன்டர்செக்ஷன். அண்ட் மினிமம் ஆஃப் ஏ கமா பி தான் வந்து ஸ்டாண்டர்ட் இன்டர்செக்ஷன். ஸோ இது நாலுத்துக்கு உண்டான ரிலேஷன் தான் வந்து இது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேட்டிவிட்டி தியரம் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் என்னதுன்னா I min ஆஃப் ஏ கமா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு min ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிற மாதிரி வரும். I min of a comma b, this is less than or equal to I of a comma b which is less than or equal to min of a comma b அப்படிங்கிற ஒரு தியரம் வரும். இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவாக வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.